ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பலட்டர்ஸ் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு நார்த் அமெரிக்கா சர்வருக்கு வந்திருக்கோம். நார்த் அமெரிக்கா சர்வரில் ஊழல் செய்து கொண்டிருச்சு. நார்த் அமெரிக்கா சர்வரில் நம்ம சர்வரில் ஊழல் செய்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா நம்ம சர்வர்லாம் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு நாளைக்கு கொடுத்துட மாட்டானுங்க. இந்த சர்வரில் 3 நாளைக்கு வச்சு விளையாடுப்பா ஜாலியானு கோல்டு ராயில் கொடுக்குறானுங்க. ஏன்னா இப்போ எனக்கு பர்மனெண்ட்லாம் கொடுக்கல, 3 நாளில் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 3 நாளைக்கு நான் ஜாலியாக போட்டு ஆடுவேன்ல, அதை கூட இன்றைக்கி இந்தியா சர்வரில் கொடுக்கலாம். இந்தியா சர்வர் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1/4 மணி நேரத்துக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா ஓரியானா நம்ம சர்வருக்கு வரல. அதாவது எதுக்கு இதை காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம சர்வருக்கு இப்போ வந்துடும். எப்படி இருந்தாலும் ஒரு மாதம் டைம் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இதில் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் சில பொருள் தான் வரும். நான் ஒரு எமௌண்ட்லாம் காமிப்பேன், அந்த எமௌண்ட்லாம் வராது. என்னென்னன்ட்டு நீங்கள் ஆன் த வேலை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா இது நம்ம சர்வருக்கு வரப்போகுது கைஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த கோல்டன் ஷேடு, ப்ளூ ஷேடு, அப்புறம் ரீசெண்டாக ஒரு நெருப்பு இந்தமாரி ஷேடி பண்டில் வந்துச்சு. அந்த வகையில் 4வதாக இந்த பண்டில் வந்திருக்கு. இந்த பண்டில் வந்து இருக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1000 நெமண்டாச்சும் கண்டிப்பாக ஆகும். அதாவது லக்கியில் வந்து 1000 நெமண்ட் ஆகும். போவோம் எவ்வளோ தூரமோ, குறைஞ்சபட்சம்னா ஒரு 1000 நெமண்ட் இருக்கலாம். ஆனால் எடுக்கணும்னு போணுச்சுன்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும் கைஸ். அதனால் நம்ம எடுக்கணும்னு எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம் போல் இதில் இருக்கிறதுலாம். பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேர் என்னது, ஃபாக்ஸ் லைட் பேண்டம் பண்டில். பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட்டு நல்லா இருக்குது கைஸ். இந்த எமௌண்ட்டும் அந்த பண்டிலோடைய டாப் நல்லா இருக்குது. சத்தியமாக செம்மையாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது சில்வர் காயின் டோக்கன் ஒரு டோக்கனில் வருது. அதனால் நம்ம சர்வரில் வந்து அந்த அது பேர் என்னது, யூனிவர்சல் டோக்கன்ட்டு ஒரு டோக்கனை வந்து எல்லாத்துக்கும் விட்டு இருக்கானுங்க. அதில் வரும்னு நினைக்காதீங்க. ஆனால் இது வந்து கோல்டு ராயில் வரும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த பண்டல் இருக்குது. அந்த பண்டலுடைய சட்டை நல்லா இருந்துச்சு கைஸ். அப்புறம் டப்பா மண்டிஸ்க்கான ஒரு இந்த டப்பா மண்டிஸ்லாம் 3 நாளைக்கு கொடுக்குறானுங்க. அப்புறம் மட்டும்தான் ஒரு அனிமேஷன் ஃபெடர்து ஆரா. ஏதோ ஒரு கேவலமாக இருக்குது. அவ்வளோவெல்லாம் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கைட்டு, அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் கைஸ். என்கிட்ட டைமண்ட் இதெல்லாம் எடுக்க மாட்டேன். ஆனால் அது அவ்வளோ ஒர்த்தாகவே எனக்கு தெரியல. ஏடபிள்யூஎம் ஸ்கின்னு கூட 7 நாளில் கொடுத்துருக்கானுங்க. நான் இங்கே எல்லாத்துமே ஸ்கில் 7 நாள் தான் போய் ரெண்டு அக்கா பண்ணில் எடுத்துக்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கார்பியோ ஈவெண்ட் இங்கே போயிட்டு இருந்துச்சு. ஸ்கார்பியோ பண்டெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 ஸ்கார்பியோ எல்லாம் டைம் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபேடர் வீல் மட்டும் இருக்குது. நம்மளுக்கு என்ன ஃபேடர் வீல் வராது கைஸ். நம்மளுக்கு வந்து எவோ வேலட்டில் வந்துடும் ஸ்கார்பியோ. இப்போ எவோ வேலட்டில் வரும். அப்புறம் டிஷர்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதில் அந்த டிஷர்ட்ஸ் இருக்குது 3 பாக்ஸ் கொடுப்பானுங்களாம். நம்ம ஒரு 2 எடுத்து வச்சுருப்போம். ஆமாங்க, இங்கு 9 டைமண்ட் கேட்குறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா இல்லை வெப்பன் ராயில் பார்த்தீங்கன்னா மாசான ஒரு எமௌண்ட் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா டீ கப் எமௌண்ட்டு. இந்த எமௌண்ட்லாம் எமௌண்ட் பார்த்திலாம் வரும். ஆனால் இது மட்டும் நான் வந்து கோல்டு ராயல் கோல்டு டோக்கன் வச்சு கோல்டு காயின் வச்சு சுற்றுற மாரி இருந்தால் நான் ஒத்துக்கவே இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா அந்த எமௌண்ட்லாம் கோல்டு காயின் வச்சு சுற்றினா நியாயம் கிடையாது. அது எவ்வளோ பெரிய எமௌண்ட்டு, அதை கீழே வச்சுட்டு அதை வந்து கோல்டில் கூட சுற்றுறீங்களேன்ட்டு ஒரு வெறுப்பாக இருப்பேன். ஆனாலும் கோல்டு அது பேர் என்னது, அந்த வவுச்சரில் சுற்ற முடியுமா? அந்த வவுச்சர் திடீர்னு ஒரு 5 குத்து நான் இப்போ சுற்றுற மாதிரி சுற்றுறான்ட்டாங்களாம். நான் டக்குன்னு சுற்றுறேன்னா எனக்கு அந்த எமௌண்ட் கிடச்சிச்சான். எப்படி இருக்கும்? அது வந்து 80 டைமண்ட் கைஸ். அது ஒரு ஒர்த்து. அது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ராயலும் ஒரு நல்ல பண்டில் தான். ஐ திங்க் இது ஒரு இன்குபேட்டர் பண்டில் நினைக்கிறேன். இது வந்து அந்த சோல் ஸ்னீக்கர் ஏதோ ஒரு பேர் வரும். பேர் என்னது, பெஸ்ட் வாரியர் பண்டிலாம் இது பேர். இது இன்னொரு இதோடைய உண்மையான விஷயம் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஏதோ ஓனி சோல் ஸ்னீக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதான் அதோட உண்மையான விஷயனு. பார்த்தீங்களா, இதில் வந்து 10 ஸ்பின் போட்டால் ஒரு 3 டோக்கன் ப்ளஸ் அந்த எஃப்எஃப் டோக்கனா. ஏன் சாமி நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு நல்ல இந்தமாரி சர்வர்லாம் இருக்கிறதால தான் நம்மளால் ஃப்ரீ ஃபயர்ன்ற ஓட்டே இருக்குது. பட் இந்தமாரி சர்வர்லாம் யாருமே விளையாடவே மாட்டுறானுங்க. இந்த ஃப்ரீ ஃபயர்கார பைத்தியக்காரனா நிறையா பேர் விளையாடுற இதுவில் அவன் டைமண்ட் அதிகமாக வச்சுருக்கான். யாருமே விளையாடுற டைமண்டு எதாக இருந்தாலும் கம்மியாக கொடுத்தாங்கிற மாரி தான். அது பார்த்தீங்கன்னா இதோ கீழே நியூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ஜின்ஸ் ஃப்ளேம். அது பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டே இல்லை இது வரைக்கும். டோக்கனு புதுசாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது பேர் நான் ப்ரொஃபைலு அவத்தார் பேனர்லாம் 15 டைமண்ட் கொடுக்குறான். இந்த இடத்துல இது ஒரு நல்ல மனசுக்காரன்றதை இவன் காமிச்சு விட்டான். பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த கோல்டன் அதாவது
டைனமிக் டூ நம்ம சர்வர்லாம் நேம் சேஞ்சு கார்டு நேம் சேஞ்சு கார்டு வந்து 100 டைமண்ட்லாம் தேவையில்ல. கோல்டு ராயல் கோல்டு ராயலில் பாருங்க வெப்பன் ராயல் சுற்றினே இருப்பான். திடீர்னு ஹீரோ கச்சிக்கிறான்னுவான். அப்புறம் தான் பார்த்தா அது இதுவாக இருக்கும், பேர் என்னது, டைனமிக் டூ இருக்கும். அப்படியே டைனமிக் எடுத்து அப்படி ஈஸியாக போட்டு போயிட்டே இருப்பான் அவன். அந்த போயிட்டுனா இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 பண்டிலுமே சுற்றுற ஈவெண்ட்டில் வந்துச்சு. ஓ 10,000 டைமண்ட் ஆகுது. என்னங்க 10,000 டைமண்ட்லாம் கேட்குறீங்க? அவ்வளோ டைமண்ட்லாம் கொடுத்து எடுக்கிறவங்க இங்கே இருப்பானுங்க போல். இந்த மட்டும்லாம் 1300 டைமண்ட் கொடுப்பானுங்களான்னு தெரியல. இந்த சர்வரில் ஈஸியாகவே எல்லா பண்டிலும் கிடச்சிடும். ஆனால் டைமண்ட் தான் காசு அதிகமாக கேட்குறானுங்க. 1300 டைமண்டு 1500 டைமண்டு. நம்ம சர்வர்லாம் இங்கிவெண்ட்டில் வருது. ஒரு 200 டைமண்ட் விட்டாலே கிடச்சிடும் போல். அது பார்த்தீங்கன்னா இதை பாருங்களேன், இந்த 20 நாள் ஷாக் ஆகிடுது. என்ன நம்பவே முடியல பாருங்கள். பிங்க் டைமண்டு என்ன சர்வர்லாம் இன்னும் அவைலபிளாக இருக்கா? இந்த சர்வரில் இருக்குது பார்த்துக்கோங்க. கிளாசிக் ஜாஸு, பிங்க் ஜாஸு, இந்த ரிச்சோடைய இதெல்லாம் போல் அந்த பிங்க் ஜாஸ். ஓகே கைஸ், இல்லை நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து நியூ பிளேயர் தான். ஒரு 2.5 இயர்ஸாக தான் ஆட்டு இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாத்தையும் புதுசாக பார்த்துன்னுக்கிட்டோம். இதெல்லாம் 25 டைமண்டுக்கே கொடுக்குறான். திடீர்னு 25 டைமண்ட் போட்டு அந்த பாய் பண்டில் கொடுத்துறான்னு எப்படி இருக்கும்? ஆனால் இந்த பண்டில் கொடுக்க மாட்டானுங்க, உங்களுக்கு ஒன்றா கொடுப்பான். சட்டை பேண்ட் அப்படின்ட்டு. மற்றபடி இங்கே எல்லாம் அந்த ஃபுல் பண்டிலாம் நார்மலாக இருக்குது. இந்த சட்டையில் பாருங்களா 500 டைமண்டு. அந்த இந்த சட்டை கைஸ் ஃபீமேலில் வந்து நடக்குது. மேலில் போடலாம். இந்த சட்டை பாருங்களேன், இப்போ காமிச்சல 9 ஆஃபர் சட்டைலாங்குது. 9 ஆஃபர் சட்டை. அப்புறம் அந்த ஒரு பண்டிலே இது இல்லை. இதோ பாருங்கள், இந்த பண்டில் நம்மளுக்கு கொஞ்சம் ரேரான பண்டிலாம் சொல்லுவானுங்க எல்லோரும் நம்ம சர்வர்லாம். இந்த பாருங்கள், மற்றபடி கொஞ்சம் எல்லாம் பாட் சட்டையாகுது. கொஞ்சம் ஒன்று ரேர் இருக்குது, மற்றபடி எல்லாம் பாட் ஆகுது. பிங்க் ஜாஸ்பேண்ட்டு நம்மளதுலாம் இருந்துச்சு, தூக்கிட்டானுங்க. யாரா இன்னொரு கூட்டினே கிடக்குறான். இந்த ஒயிட் ஷூ இல்லை பாருங்கள். இந்த சர்வரில் என்னடா இது சர்வர் ஒயிட் ஷூ இல்லை அப்படின்னு. அதாவது நம்ம சர்வரில் பிடிச்சிக்கிறது இதில் இருக்காது, இதில் சிலது இருக்கும். ஆனால் நம்ம சர்வரில் சிலது இருக்காது. ஆனால் எல்லாத்துலேயுமே எல்லாமே ஈஸியாக இருந்துட முடியுமா? அதெல்லாம் சிலது இதில் இருக்கும், சில இதில் இருக்காது. மாற்றி தான் இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் ஓகேன்ட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா கைஸ்? பைத்தியம் மாரி பேசிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த மண்டெல்லாம் என்னடா மண்டை, அது நாய் கொதறன மாரி கருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்லா இருக்குது. கண்ணாடிலாம் போட்டால் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. இவன் 9 ஆஃபர் மாண்டியை போடுவோம் இருங்க. 9 ஆஃபர் 300 டைமண்டா? என்னடா 300 டைமண்டு கேட்குறீங்க? எப்பா டேய் 300 டைமண்டு என்னடா ஒர்த்து இருக்குது? இங்கே 9 ரூபாய்க்கு தரானுங்கடா அவனுங்க. நம்ம சர்வர்லாம் 9 டைமண்ட் 9 ஆஃபரில் பண்டிலே கொடுத்துருவானுங்க. இது மண்டை மட்டுமே 300 டைமண்ட் கேட்குறான். இங்கே பாருங்கள், இந்த இப்போ என்ன ஸ்கின் ஆக போகுதுன்னா 10,000 டைமண்ட் கொடுத்து அப்படியே வாங்கினா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்துடுது நம்மளுக்கு ஃபுல்லாகவே. என்னென்ன இந்தமாரி நல்லதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா குளோவால் ஸ்கின் பார்த்தீங்கன்னா 2 மேலே இல்லை, அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ். இதோ பாருங்கள், இங்கே இருக்குது 25 டைமண்ட் ஒரு இருக்குது, 25 35 போல். பார்த்தீங்கன்னா என்ன இது? டேய் இதெல்லாம் எஃப்எஃப் டோக்கனை கிடக்குதுடா. 35 டைமண்ட் போட்டு எடுக்கலாம் கைஸ். எமௌண்ட்டு பார்க்க வந்துடுவோம் கைஸ். எமௌண்ட்டில் இங்கெல்லாம் மாசு. இங்கே பாருங்கள், இங்கே தலைவனை இங்கே பாருங்கள். இந்த எமௌண்ட்லாம் நம்ம சர்வரில் எப்படி கொஞ்சம் ரேராக இருக்குது. இங்கே பாருங்கள், 600 டைமண்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு போனுங்க. 600 டைமண்ட். ஆனால் அந்த மேலே அந்த சங்கிலி சுற்றுற எமௌண்ட்டு நம்ம சர்வரில் தீபாவளி இதில் விட்டானுங்க கைஸ். தீபாவளி அப்போ ஒரு தீபாவளி ரயிலும் விட்டானுங்க. விளையாடி டோக்கன் எடுத்து 50 வாட்டி சுற்ற விட்டாலே குத்துறன்ட்டானுங்க அந்த எமௌண்ட்டை. அதை போய் இங்கே 600 எமௌண்ட்டில் குத்துட்டு இருக்கானுங்க. இந்த ஹார்ட் எமௌண்ட் நம்ம சர்வர்லேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ஸ்டோர்லேயே, இப்போ இல்லை. அது எனக்கு பிடிச்ச எமௌண்ட்னால போட்டு பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பேக்லாம் இட்டு போன பேக்லாம் இங்கே 400 டைமண்டு. இதெல்லாம் நம்ம கோல்டு ராயிலே கிடக்குது. 400 டைமண்ட் இங்கே கொடுத்து வச்சுருக்கான். ஆனால் இங்கே கோல்டு ராயில் இருக்குது, அங்கே ரேரு. அங்கே கோல்டு ராயில் இருக்குது, இங்கே ரேரு. என்னடா என்னுடைய பித்தலாட்டமாக இருக்குது. ஆனால் சிலது ஈவோகன்னா எல்லா இடத்துலையுமே ரேரு. அங்கே சிலது மட்டும் அங்கே ரேர் இருக்குது, இங்கே பாட்டாக இருக்குது, அங்கே ரேரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், ஒரு டைமண்டுக்கெலாம் கன் ஸ்கின் 7 நாளைக்கு குத்துறான் பாருங்கள். கஷ்டப்பட்டு விளையாடி இருக்கணும் நம்ம சர்வரில். ஆனால் இங்கே 7 நாளைக்கு ஒரு டைமண்ட் குத்தாலே எடுத்துக்கலாம். அப்படி மாசா எல்லா சர்வரில் இருக்க மாரி கேரக்டரு ஒரே மாரி தான் இருக்குது. பெட்டும் ஒரே மாரி தான், சேம். அண்ட் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு ஸ்கின்னுலாம் இருக்குது. பெட்டுக்கு எமௌண்ட் இங்கே எல்லா சர்வர்லேயும் இருக்கிறது தான் கைஸ். சிலது மொத்தம் சின்ன சேஞ்ச் இருக்கும், சிலது ரொம்ப பெரிய சேஞ்சாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச சேஞ்சாகவும் இருக்கும். எமௌண்ட்லாம் பாருங்கள், இந்த நான் நல்லா இருக்குது இந்த எமௌண்ட்லாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது ஏதோ ஒரு பைத்தியம் மாரி இருக்குது. அப்புறம் மேஜிக் க்யூபு கைஸ், மேஜிக் க்யூபு. இதில் பாருங்கள் கீழே அந்த பண்டில் குத்துருக்கானுங்க. மாசா கெத்தா தரமா அந்த பண்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் என்ன எடுக்கணும். அப்புறம் இந்த பொண்ணு பண்டில் இதான் நம்ம சர்வரில் எல்லாத்தையும் எல்லோரும் போட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. அப்புறம் கிங்ஸு வார்டுன்னு பைத்தியக்கார மாரி இருக்குது. வேறு எந்த இதுவும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எந்த பண்டில் அவ்வளோ நல்லா இல்லை கைஸ். எப்பயுமே அந்த மேஜிக் க்யூப்பில் என்ன ஒரு பண்டில் 2 பண்டிலாம் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த சோல் சீக்கிரம் நல்லாயிருக்கும். சோல் ஸ்னீக்கரா இந்த பாருங்க 9 ரூபா காசு, நம்ம காசு தான் போட்டுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லெவலா 8ஆம் லெவல் போல் யூவங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிற பார்ப்போம். இல்லை நம்ம சர்வரில் இருக்குதுன்னா பாருங்களா டக்குன்னு முடிஞ்ச மாரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அதிகையோ எல்லாம் பன்னெண்டையோ நிறையவோ வந்துடுச்சு. பார்த்துங்க அந்த கரெக்டாக அத்தனையோ இங்கே இருக்காது 2-3 குறையுதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கைஸ். அதை பார்க்க டைம் இல்லை, நானும் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்ட்டு நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இதை பார்க்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கனு நம்மளுடைய கோல்ட் ராயல் பண்டில் எல்லாமே இங்கே இருக்குங்க. இது கோல்ட் ராயல் பண்டில், இது ஹாட் சில்லியோட பண்டில் போல். இது கோல்ட் ராயல் பண்டில் தான். இது கோல்ட் ராயல் நம்மளுக்கு வரப்போகுது போல். இது தற்கொலை மாரி ஒரு பண்டில் ஆகுது. மண்டியில் பார்த்தீங்களா சரிங்கான் இல்லை ஏதோ ஒரு நாள் பேர் தெரில, நான் நருட்டோ பார்க்கறது இல்லை அவ்வளோவா. பார்த்தீங்கன்னா அப்படி வித்தியாசமாக ஒரு பண்டில் கொடுத்து வச்சுருப்பானுங்க இங்கே. ஆனால் சில பண்டில் இதோ பாருங்க நிறைய மோடிஜி